ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். எல்லோருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவல் லட்டு செய்ய போகிறோம். இந்த அவல் லட்டு வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இதை பிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். சிறு குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். விட்டுட்டு முந்திரி ஒரு 12 எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு வறுத்துக்கிடுவோம். முந்திரி நல்லா சிவந்த நிறம் வரட்டும். சிவந்த நிறம் வந்த பிறகு அதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ வறுபட்டுருச்சு. இதை தட்டில் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் அவல் நான் 1 கப் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் அவலை அப்படியே போட்டு நெய்யிலையே வறுத்துக்கிடுவோம். அதே நெய்யிலையே வறுத்துக்கிடுவோம். அவல் நல்லா கலர் மாறி வரணும். அந்த அளவுக்கு வறுக்கணும். மிதமான தீயில் வச்சு வறுக்கணும். இந்த மாதிரி நெய்யில் வறுத்து செய்யும்போது லட்டு நல்லா மணமாக இருக்கும், சுவையாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுட்டு இருக்குது. இப்போ நல்லா வறுபட்டு கலர் மாறிடுச்சு. இதை தட்டில் போட்டு ஆற வச்சாச்சு. இந்த மாதிரி தட்டில் ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதை பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கடாயில் திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். விட்டுட்டு இந்த அரைச்ச பவுடரை அதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி கலந்து நெய்யில் விடும் பொழுது லட்டு அந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து 2 நிமிஷம் வறுபட்டுருச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நம்ம சுகர் 1 கப் அவலுக்கு 1/2 கப் நான் சுகர் எடுத்திருக்கேன். அதை மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு நல்லா பவுடர் பதத்துக்கு அரைச்சாச்சு. அதையும் அந்த கடாயில் அந்த நம்ம அவல் பவுடர் கிண்டி வச்சோம்ல அதிலையே போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த சுகர் நல்லா கரைஞ்சி அந்த அவலோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா கலந்தாச்சு. அதுக்கு பிறகு நம்ம திரும்பவும் ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிடுவோம். 3 ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். அந்த நெய், சுகரு, அந்த மிக்ஸ் பண்ண அவல் பவுடரு எல்லாமே நல்லா கலந்து ஒன்று சேர்ந்து வரட்டும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ கீழே இறக்கி வச்சாச்சு. இப்போ நெய் கொஞ்சம் எடுத்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த நம்ம கலந்து வச்சதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு நம்ம இப்போ உருண்டை பிடிச்சிக்கிடுவோம். முந்திரி வறுபட்டதை ஒவ்வொரு உருண்டைக்கும் எடுத்து பிசையும் போது வச்சுக்கிடுவோம். அப்படி இருக்கும்போது பார்க்கும்போது மேலே முந்திரி தெரிஞ்சால் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, அழகாக இருக்கும். இப்போ உருண்டை பிடிச்சிட்டு இருக்கோம். கை பொறுக்கிற சூடு வந்த உடனே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். ரொம்பவும் சூடு ஆயிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. இப்போ உருண்டை பிடிச்சாச்சு ஒரு உருண்டை. அடுத்து இன்னி கொஞ்சம் நெய்யை விட்டு இன்னொரு உருண்டையும் பிடிச்சிக்கிடுவோம். இந்த மாதிரி லேசாக அந்த சூடான நெய்யை விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை கலந்து ஒவ்வொரு உருண்டையாக பிடிக்கணும். அதில் ஒவ்வொரு முந்திரியும் வச்சிட்டோம்னா நல்லா அழகாக இருக்கும். இப்போ 2வது உருண்டையும் பிடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கிடுவோம். கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்ச அது அவல் ரொம்ப பிடிச்சமான ஒரு இது. அந்த அவலை வச்சு நம்ம ஏதாவது ஒரு பலகாரம் செய்யணும் கண்டிப்பாக. இதை இது ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த அவல் லட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லா லட்டும் செஞ்சு முடிச்சாச்சு. அதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம் பரிமாறுறதுக்கு. இப்போ லட்டு சுவையான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.